எப்படி நிக்கிறான் பாருங்க. நம்ம செல்லாக்குட்டி செல்லாக்குட்டி. அதாவது லைட் தூரல் அங்க ஓடுறான் பட்டர்ஃப்ளை. குட்டி டார்லிங். சீரியஸ்லிங்க, இத ஸ்கை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காப்ல செல்லக்குட்டி பாருங்க. அந்த ப்ளூல ஒயிட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ரீனு, செம்ம கலர் கான்ட்ராஸ்ட்ல. வாவ், லைட் தூரல். அந்த தூரல் கண்ணுக்கே தெரியல, உணர மட்டும்தான் முடியுது. லைஃப்பை எப்படி வந்துட்டு பார்த்தாலும் பார்க்க தேவையில்ல, உணர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி செம்மையா இருக்கான் பாருங்க. பியூட்டிஃபுல். அப்பா, லைட் தூரல். மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட். எப்படி உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இவங்க நடக்கும் போது பாத்தீங்கன்னா தலைய வந்து கிளுக் கிளுக்கு, எங்க தெரியுதா, தலைய வந்து கிளுக் 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 ஆட்டிட்டு நடக்கிறாங்க. கியூட்டஸ்ட். கேஷ்ல உட்காந்துட்டு இருப்பாப்ல. இந்த 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 பட்டர்ஃப்ளை தான் அங்கிட்டு ஓடிட்டான். சாரிங்க, அவங்க மேபி பசியில உட்காந்துருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனா வந்து நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. சாதாரணமா வந்தோம். அங்க பாருங்க, இன்னொருத்த வந்து உட்கார்ந்துருக்காங்க, நம்ம தங்க குட்டி. இந்த அந்த மரத்துக்கு எங்க ஐயே முத தெரியல, இந்த இடத்துல இங்க கரெக்டா வந்து அந்த மட்டையோட இதுக்கு மேல போய் உட்காந்துட்டாப்ல தலைவன். செல்லக்குட்டி தங்கம் தங்கம் அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். ஆனா மேபி தினமும் வந்து இவங்களை வந்து பார்த்துக்கணும், சாப்பாடு தரணும், இவங்களை இது பண்ணணும் அப்படின்னா அப்ப அதுக்கு சில விஷயம் தேவையில்ல. இங்க பாருங்க, இந்தா அவன் தெரியலன்னா இன்னொரு தங்கம். இங்க பாருங்க, மறைஞ்சு, அதாவது பாடியோட ஒரு போர்ஷன் மட்டையில மறைஞ்சிருக்கு, இங்கிட்டு தலை இருக்கு, இங்கிட்டு வந்துட்டு பாட்டம் போர்ஷன். இப்படிதானே நம்மளை பத்தி முழுசா தெரியாம ஏதேதோ கன்க்ளூஷன் சொல்லிட்டு அவன் ஒரு கதையை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும். தங்கம் தங்க குட்டிங்க ரெண்டும். இங்க பாருங்க, நம்ம தலைவன் பட்டர்ஃப்ளை. இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அந்த ஜூமை வந்து கொஞ்சம் வந்து புளுக் குளுக் பண்ணிட்டு இது பண்றதுக்குள்ள ஓடிடுறாங்க. செல்லக்குட்டிங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் கீழே இறங்கிட்டாப்ல. இன்னொரு தங்கம் அங்கதான் இருக்காப்ல. இந்த இங்க இந்த 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 இடுக்குல தெரியுதா, அவனோட தான் மறுபடியும் வந்துட்டாரு. தலைவர் 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 அங்க இருங்க. வாவ். சரி, போயிட்டு வாங்க. டாடா பாய் பாய். சாரிங்க என்னோட. ஏங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சான்னு எனக்கு தெரியலங்க. இதுல நான் ஒழுங்கா கேப்சர் பண்ணிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். கெத்தாமுக்கு பாடி இங்க வருவான் போல, எனக்கு தெரியவே தெரியாது. ஆத்தி விங்ஸ் எத்தா முக்கா எத்தாடி அத்தா. வேற லெவலுங்க, சீரியஸ்லி. அந்த குட்டி டார்லிங் இந்த செகண்ட் எப்போ வந்து உட்காந்தான்னு தெரியல, எதுவும் கத்துட்டு இப்படி இப்படிங்கும் போது பறந்து போறாப்ல. முடியும். அது பாருங்களேன், அந்த இங்க பாருங்க அவங்களோட லிவிங் நம்மளை எந்த அளவுக்குலாம் இது பண்ணுதுன்னு. பட்டர்ஃப்ளை தம்பி, பட்டர்ஃப்ளை ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க பாருங்க ரெண்டு தலைவன் நிக்கிறான், பியூட்டி தலைவா. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் இதா இருக்கனால பேர்டிஸ்லாம் ஒரே குஜால்ஸா இருக்காங்க. இருங்க இருங்க. அப்புறம் உள்ள நுழைஞ்சோடனே மாடி வந்தோடனே ஒரு பிளாக்கி பட்டர்ஃப்ளை டார்லிங். வர்றோங்க யூனிவர்ஸ் தர்ற வர்றோங்க. சாம அந்த இடத்துல கிளவுட் தலைவன் ஒரு கலர்ல இருக்கான். வந்துட்டியா அணில் குட்டியோ? அணில் தலைவன். ஆனா பவர் ஆஃப் ரெயின் பாருங்களேன்.
சிங்க சிக்கா 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 புக்கா. இன்னும் எனக்கு தெரியாம இடுக்குள்ளலாம் நிறைய இருந்தா அங்க வருங்க. அந்த இதுக்குள்ளலாம் நிறைய இருப்பான். அந்த அங்க இருக்காங்க. அங்கே பார், இந்த பார். சாரிங்க, உங்களை மரியாதை இல்லாம சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த காமெடி வரல. அங்கே பார் அப்படிங்கிற மாதிரி. பேர்டிஸ்லாம் அவங்களுடைய சவுண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ சொல்லிட்டு இருந்தோம்ல, காக்கா சவுண்ட். அந்த வீடியோ தெரில எப்போ போட்டிருக்கோமா என்னன்னு தெரில. ஒரு காக்கா தலைமை அப்படி பிறந்து ஒன்று புழுக்க. பவர் ஆஃப் ரெயின், சான்ஸ்லெஸ். நம்மளும் நமக்குள்ள புக் ஆஃப் லைஃப்ல சும்மா நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு 2 பேஜ் கிளான்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பக்கத்துலேயே பூத்துக்குழுங்கிறதும் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம டீப்பு உள்ள போயிட்டு நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அது இதுன்னு நம்ம ரொம்ப வந்து நம்ம அதெல்லாம் நம்ம உள்ள போய் குடைச்சல் இல்லாம கச்சபுச்சா இல்லாம பார்க்கும்போது நம்ம அதை வந்து கொஞ்சம் கிராஜுவலி உணர ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த காஞ்சு போன இலைக்கு பக்கத்துல குட்டிக்கோண்டா இந்த இங்க மொட்டு வந்திருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இந்தா அப்படியே என் கை பாயிண்ட் பண்ணிடும். அந்த மொட்டு என் கண்ணுக்கு தெரியறாப்புல, பூவும் தெரியறாப்புல. அந்த ப்ளோண்டு மொட்டு எங்க இருக்கான் மொட்டு தலைவர் இந்தா. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்குமே நம்ம யாரு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிலாம் நம்ம உள்ள போனாலும் நமக்கு எல்லா டைமும் தெரிஞ்சுமானா தெரியாது அது. ஆனா அதுக்காக நம்ம வந்து டென்ஷன் ஆகி கச்சபூச்சா ஆகி ஐயோ தெரியலையே தெரியலையே தெரியலையேலாம் இப்படி உதிர்ந்துட்டோமே நம்ம யாருன்னு தெரியலையேலாம் நம்ம ரொம்ப நொந்து போக தேவையில்ல. ஓகே, கிராஜுவலா பாத்துக்கலாம். இதுக்குள்ள இந்த உங்களோட வேப்ப மரத்துக்குள்ள வந்து தலைவன் இருக்கான். சரி இருங்க, நீங்க பாருங்க. ஓகே, நீங்களும் வந்துட்டு அந்த டுவெல்லிங் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ டுவெல் பண்ணுங்க. ஸோ ஓகே, இஃப் வி ஹேவன்ட் ஃபவுண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம பர்பஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்துட்டு நம்ம பர்பஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும், அது இந்த ஏஜ்குள்ள கண்டுபிடிச்சிடணும், இந்த டைம் ஃப்ரேம்குள்ள கண்டுபிடிச்சிடணும் அப்படின்லாம் நம்ம ப்ரெஷர் போட்டுக்காம நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் உணர ஆரம்பிப்போம். எங்க இருக்கேங்கன்னே தெரியலையேப்பா, ஜவுண்டு விட்டு வருதுப்பா. ஜவுண்டு செமையா இருக்குல்ல. இவன் வந்து ஆக்சுவலி கிரீன், ஆனா இதுல பிளாக்கியா தெரியறான். இவங்களும் அந்த பாண்ட் செம்மையா இருக்குல்ல. ஜூப்பரே லைட்டா தூரல, லைட் தூரலுங்க மோஸ்ட். அங்க இருக்காம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே கிளைமேட் இதா இருந்தா இவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. ரொம்ப வெயில் இருக்கும் போது பாருங்க. மரத்தோட பவர், கிளைமேட்டோட பவர் சமல. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஏதாவது அப்படியே இதா இருந்துச்சுன்னா நான் இது பண்றேன். நீங்க பார்த்து உணருங்க. அப்படி உடனே உணரலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், கொண்டு போவோம். ஓகே, என்னை விட ஆக்சுவலி அவங்களுடைய வாய்ஸ் தான் சீரியஸ்லி செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பவர் ஆஃப் நேச்சர், கிளைமேட்டோட பவர் எந்த அளவுக்கு, அதாவது அவங்களுக்குள்ள இருக்க அந்த கனெக்ட் பாருங்களேன். கிளைமேட் கொஞ்சம் இதா இருக்கும் போது அவங்களுடைய ஆமாங்க ஒரு இதுலையுமே பார்க்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் இதுவும் நம்ம டேஸ் மட்டும் மாறாது அவங்களோட. ஆனால் சீரியஸ்லி அது என்னமோ வாஸ்தவம் தான். அவங்க பேசுகிற ஸ்டைலு, கூச்சல் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அவங்க பேசுகிற ஸ்டைலு, அந்த டோனு, அதோட அந்த பிச்சு அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஆக்சுவலி வித் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, நல்லா இருக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கும். ஐயோ தூர்றான் மலைச்சாரல் சொல்றேன். டேக் கேர், பாய் பாய்ங்க.